Hello guys, again welcome back to my channel. Loan approval அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். ஸோ ஒரு சிலருக்கு லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம். அதே சமயத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. இதை தவிர்த்து நாம் எந்த ஒரு பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்ஸஸில் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதர்வைஸ் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பிரமால் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி, ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், தென் இதில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோனுடைய கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், இதை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு பாப்புலரான ஃபினான்ஸ் நிறுவனம் தான் வச்சுருக்காங்க. அதாவது பிரமால் ஃபினான்ஸினுடைய ஓன் அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இந்த பிரமால் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு இந்தியாவில் பாப்புலரான ஒரு நிதி நிறுவனமாக தான் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் மட்டும் கிடையாது, ஹோம் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இவங்க வந்து ஒரு RBI ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் நிறுவனமாக தான் இருக்காங்க. அதனால் ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான். ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய ஹோம் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5 lakhsலேருந்து அதிகபட்சமாக 2 கோடி வரையிலும் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஹோம் லோன் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க்கில் ட்ரை பண்ணுங்கள். பேங்க்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க 25,000 அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 9 to 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் ப்ரொவைட் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் நியர்லி 13% இருந்தே ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க, அதாவது per annum. இதில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் 25,000க்கு மேல இருக்கணும், இதையும் சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க இன்ஸ்டன்டாகவே டிஸ்பர்சல் அப்படிங்கிறது பண்ணிடுவாங்க. வேற யாருடைய சைன் அப்படிங்கிறதும் தேவை கிடையாது. தென் 100% டாக்குமெண்டேஷன் இல்லாமல் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன்லேயே ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை, அடுத்து நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது இதில் வழங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது ரியல் டைமில் நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறதுக்கு. ஓகே கேஸ், இப்போ அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங் 50,000 இருந்து அதிகபட்சமாக 25 lakhs வரையிலும் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதுவே பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்டிங் 25,000 இருந்து அதிகபட்சமாக 5 lakhs அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் சேம் அதுவே தான். லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 12.09% இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அங்கே பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் 12.99 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே கைஸ், கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டாகவே அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் பண்ணிடுவோம். 100% டிஜிட்டல் ப்ராசஸ், எந்த ஒரு கொலாட்ரலும் தேவையில்லை. டெடிகேட்டடான அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் லோனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஓகே கைஸ், இதெல்லாம் அப்படியே தாண்டி கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக நீங்கள் 25 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதிகபட்சமாக 58 வயசுக்குள்ள இருக்கணும். சேம் டைம் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது மந்த்லி 25,000க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கணும். இதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆனுவல் இன்கம் பொறுத்தவரைக்கும் 3 lakhsக்கு மேலே இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 750க்கு மேலே இருந்தால் தான் இதில் அப்ரூவல் அப்படிங்கிறதே கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது 750க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் லிபரல் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மேபி உங்களுக்கு அந்த மாதிரி சில லிபரல் அப்படிங்கிறதும் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து சிபில் ஸ்கோர் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக 700க்கு மேலே இருக்கணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்பொழுது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா KYC டாக்குமெண்ட்காக பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு தேவைப்படும். இதை தவிர்த்து இன்கம் ப்ரூஃப்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா சேலரி ஸ்லிப்பை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி
மாதிரி இருக்கும். இதை சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸை இன்னொரு டைம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் நியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 5% ஆஃப் லோன் அமௌண்ட் ப்ளஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாடியே ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க, பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஃபோர் க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 3% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை போட்டிருக்காங்க. தென் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். இதை தவிர்த்து ஓவர் டியூ, நீங்கள் இஎம்ஐ பவுன்ஸ் அனுச்சு அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ், இந்த மாதிரியான அனைத்து விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. இதை தவிர்த்து லோன் ஒரு வேளை அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் விட்ராவல் அந்த ஈனாச் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி A to Z எல்லா டீட்டெயில்ஸையும் முடிச்சிட்டிங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதோட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் நீங்கள் லோனை கேன்சலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 ப்ளஸ் அதுக்கான ஒரு சில சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தையும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த விஷயங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் லாஸ்ட் டைம் நண்பர் ஒருத்தருக்கு அப்ளை பண்ணும்போது இதில் 2 lakh அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. பட் இவருடைய மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 18,000 தான். பட் இருந்தாலும் இவருக்கு 2 lakh அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் இவருடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 736 தான் இருந்தது. பட் இவங்களுடைய ரெக்யூர்டு கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 750க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த இடத்துலையே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் லிபரல் அப்படிங்கிறது இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் இன்கம் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்குது. கிரெடிட் ஸ்கோரும் ஓரளவுக்கு 700க்கு மேலே இருந்து இதுக்கு முன்னாடி கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த மாதிரி இருந்து அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஒரு ட்ராபேக் இருக்கும் அப்படின்னா இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 25.5% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில் 750க்கு மேலே இருந்து இன்கமும் ஒரு 25,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 14%, 15% கூட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கிரெடிட் ப்ரொஃபைல் ஒஸ்ட்டாக இருந்து இந்த மாதிரி இன்கமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒர்ஸ்ட் ப்ரொஃபைல் இருந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 60 months அப்படிங்கிற ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் 5% போக ரீமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பெஸ்ட்டான ஒர்க்கிங் அண்ட் சிபில் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிறது கிடைக்கலாம். பட் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஒவ்வொரு தனிநபருடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.